தந்தையரும் தனையர்களும். இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ். அத்தியாயம் 9. அதே தினம் பசாராவ் ஸ்வெனிச்காவை அறிமுகம் செய்து கொண்டான். அவன் அர்காதியோடு தோட்டத்தை சுற்றி நடந்தவாறு சில கன்றுகள், சிறப்பாக ஓக்கன்றுகள், அதில் தழைக்காதது ஏன் என்று அவனுக்கு விளக்கினான். வெள்ளி பாப்புலார் கன்றுகளையும் ஃபிர் கன்றுகளையும் நிறைய நட்டிருக்க வேண்டும். தவிர மண்ணை கொட்டி கலந்து லெண்டன் கன்றுகளையும் ஊன்றிருக்க வேண்டும். இதோ கொடி வீட்டை சுற்றி மரங்கள் நன்றாக தழைத்திருக்கின்றன பார். ஏனென்றால் வேளா மரங்களும் பவள குறிஞ்சியும் நல்ல பிள்ளைகள். தனிப்பட்ட சவரனை அவற்றுக்குள் தேவையில்லை. அட, இங்கே யாரோ இருக்கிறார்கள். கொடி வீட்டில் துன்யாஷாவுடனும் குழந்தை மித்யாவுடனும் உட்கார்ந்திருந்தாள் ஃபெனிஷ்கா. பசாராவ் நின்றான். அர்காதியோ பழைய நண்பன் என்ற முறையில் ஃபெனிஷ்காவுக்கு தலையசைத்து முகமுன் தெரிவித்தான். இவள் யார், இவ்வளவு அழகி என்று சற்று அப்பால் சென்றதும் கூறினான் பசாராவ். யாரை சொல்கிறாய்? யாரை என்று தெரியவில்லையா? ஒருத்திதானே அழகி. ஃபெனிஷ்கா யார் என்பதை அர்காதி ஓரளவு தயக்கத்துடன் சுருக்கமாக விளக்கினான். ஆஹா, உன் தகப்பனார் பலே பேர் வழிதான். எனக்கு பிடித்திருக்கிறது அவரை, உன் தகப்பனாரை. பலே பலே கெட்டிக்காரர். ஆனால் அவளை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டுமே என்று கூறி கொடி வீட்டை நோக்கி திரும்பி நடந்தான் பசாராவ். ஹெவ்கெனி, ஜாக்கிரதையாக நடந்து கொள், தயவு செய்து என்று திகிலுடன் கத்தினான் அர்காதி. கவலைப்படாதே, நாங்கள் பழகும் முறை தெரிந்தவர்கள், நகரங்களில் வாழ்ந்தவர்கள் என்றான் பசாராவ். ஃபெனிஷ்காவை நெருங்கியதும் அவன் தொப்பியை கழற்றினான். அறிமுகம் செய்து கொள்ள அனுமதியுங்கள் என்று மரியாதையாக தலைவணங்கி, நான் அர்காதி நிக்காலாச்சியின் நண்பன், அமைதியான மனிதன் என்றான். ஃபெனிஷ்கா பெஞ்சிலிருந்து எழுந்து மௌனமாக அவனை நோக்கினாள். எவ்வளவு அருமையான குழந்தை! கவலைப்படாதீர்கள், என் கண்பட்டு யாருக்கும் இதுவரை கெடுதல் நேர்ந்ததில்லை. இவன் கன்னங்கள் ஏன் இப்படி சிவு சிவு என்று இருக்கின்றன? பல் முளைக்கிறதோ என்று தொடர்ந்தான் பசாராவ். ஆமாங்க, 4 பற்கள் முளைத்தாயிற்று. இப்பொழுது ஈறு மறுபடி வீங்கியிருக்கிறது. எங்கே காட்டுங்கள். பயப்படாதீர்கள், நான் மருத்துவன். பசாராவ் குழந்தையை கையில் வாங்கி கொண்டான். குழந்தை திமுறவோ பயப்படவோ செய்யாததை கண்டு ஃபெனிஷ்காவுக்கும் துன்யாஷாவுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. பார்க்கிறேன், ஒன்றுமில்லை, எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது. சரியான பல்லனாகத்தான் தலையெடுப்பான். ஏதேனும் நேர்ந்தால் என்னிடம் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் ஆரோக்கியமாகத்தானே இருக்கிறீர்கள்? ஆமாம், கடவுள் அருளால். நீங்கள் உடல் நலத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. அப்புறம் நீங்கள் என்று துன்யாஷாவை பார்த்து கேட்டான் பசாராவ். பண்ணை வீட்டில் ஒரே கண்டிப்பாகவும் வெளியே சிரிப்பும் கொம்மாளமாக இருப்பவளான துன்யாஷா பதிலுக்கு களீரென நகைக்க மட்டுமே செய்தாள். ரொம்ப நல்லது, இந்தாருங்கள், பிடியுங்கள் உங்கள் குழந்தையை. ஃபெனிஷ்கா குழந்தையை தன் கையில் வாங்கி கொண்டாள். உங்களிடம் எப்படி மூச்சு காட்டாமல் உட்கார்ந்திருந்தான் பாருங்களேன் என்று தனிந்த குரலில் சொன்னாள். என்னிடம் குழந்தைகள் முரண்டு பண்ணாது, எனக்கு அந்த சூட்சுமம் தெரியும் என்றான் பசாராவ். தங்கள் மேல் யாரு அன்பு காட்டுகிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் என்றாள் துன்யாஷா. உண்மைதான், இந்த மித்யாதான் இருக்கிறானே, சில பேர் கூப்பிட்டால் போகவே மாட்டான் என்று உறுதிப்படுத்தினாள் ஃபெனிஷ்கா. நான் கூப்பிட்டால் வருவானா என்று கேட்டான் அர்காதி. சற்று நேரம் எட்ட நின்று பிறகு அவன் கொடி வீட்டின் பக்கத்தில் வந்திருந்தான். அவன் குழந்தையை கூப்பிட்டான். குழந்தையோ தலையை திருப்பிக் கொண்டு வீறிட்டான். ஃபெனிஷ்காவுக்கு இது மிகவும் சங்கடமாக இருந்தது. பழகின பிறகு கூப்பிட்டால் வருவான் என்று பெருந்தன்மையுடன் சொன்னான் அர்காதி.
2 நண்பர்களும் அகன்றார்கள். இவள் பெயர் என்ன என்று கேட்டான் பசாராவ். ஃபெனிஷ்கா, அதாவது ஃபெதோசியா. தகப்பனார் பெயர்? அதுவும் தெரிந்திருக்க வேண்டுமே. நிக்காலயவ்னா? நல்லது என்று லத்தீனில் சொன்னான் பசாராவ். இவள் மட்டுமீறி வெட்கப்படாதது எனக்கு பிடித்திருக்கிறது. வேறு சிலர் இதையே அவளுடைய குறையாக கருதலாம். அபத்தம். எதற்காக வெட்கப்பட வேண்டும்? அவள் தாய். அவள் செய்தது சரியே. அவள் செய்தது சரியாக இருக்கலாம். ஆனால் என் தகப்பனார் அவர் செய்ததும் சரிதான் என்று இடைமறித்தான் பசாராவ். இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. சொத்துக்கு இன்னொரு வாரிசு வந்து விட்டது, உனக்கு ஆகவில்லை போலிருக்கிறது. நான் அப்படி நினைப்பதாக என்ன உனக்கு வெட்கமாக இல்லையா என்று ஆவேசத்துடன் சொன்னான் அர்காதி. தகப்பனார் செய்தது சரியல்ல என்று நான் நினைப்பது இந்த நோக்கிலிருந்து அல்ல. அவர் அவளை மனைவியாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஓஹோ, நாம் தான் எவ்வளவு பெரிய மனம் படைத்தவர்கள். கல்யாணத்துக்கு நீ இன்னமும் முக்கியத்துவம் கொடுக்கிறாய். உன்னிடம் இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று அமைதியாக கூறினான் பசாராவ். 2 நண்பர்களும் பேசாமல் சிறிது தூரம் நடந்தார்கள். உன் தகப்பனாரின் பண்ணையை நான் பார்த்தேன் என்று மறுபடி பேச்சை தொடங்கினான் பசாராவ். கால்நடை மோசம், குதிரைகள் நோய்ந்து போனவை, கட்டுமானங்களும் ஆட்டம் கண்டுவிட்டன. பணியாட்கள் கடைந்தெடுத்த சோம்பேறிகளாக காண்கிறார்கள். காரியஸ்தன் ஒரு மடையன், இல்லாவிட்டால் மோசடி செய்பவன். 2இல் எது என்று நன்றாக ஆராய்ந்து பார்க்கவில்லை இன்னும். இன்றைக்கு நீ ஒரே கண்டிப்பாய் இருக்கிறாயப்பா எவ்கேனி வசிலிச். நல்ல குடியானவர்கள் கூட என் தகப்பனாரை ஏய்க்கிறார்கள். ருஷ்ய குடியானவன் கடவுளையே விழுங்கி விடுவான் என்ற பழமொழி தெரியுமல்லவா? பெரியப்பாவின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள தொடங்குகிறேன். ருஷ்யர்களை நீ மெய்யாகவே மோசமாக நினைக்கிறாய் என்றான் அர்காதி. பெரிய ஆள்தான் போ. ருஷ்யனிடம் உள்ள ஒரே நலம் அவன் தானே தன்னை மோசமானவனாக நினைப்பதுதான். 2 2 4 என்பதுதான் முக்கியம். மற்றவையெல்லாம் அற்ப விஷயங்கள். இயற்கையும் அற்ப விஷயம்தானோ என்று தொலைவில் தெரிந்த பல்வண்ண வயல்களை சிந்தனையுடன் பார்த்தவாறு சொன்னான் அர்காதி. சாயத் தொடங்கியிருந்த கதிரவனின் மென்மையான ஒளியில் எழில் திகழ்ந்தன அவை. இயற்கையும் அற்ப விஷயம்தான், நீ அதை புரிந்து கொள்கிற அர்த்தத்தில். இயற்கை கோயில் அல்ல, தொழிற்கூடம். மனிதன் அதில் வேலை செய்பவன். வயலின் செல்லோ வாத்தியத்தின் விளம்ப கால ஒலிகள் அந்த கணத்தில் வீட்டிலிருந்து அவர்கள் செவிகளை எட்டின. யாரோ கைத்தேர்ச்சி அவ்வளவாக இல்லாவிடனும் உணர்ச்சியோடு ஷூபெர்ட்டின் எதிர்பார்ப்பு என்ற கிருதியை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னிசை காற்றில் தேனாக பெருகியது. இது என்ன என்று வியப்புடன் கேட்டான் பசாராவ். அப்பா, உன் தகப்பனார் வயலின் செல்லோ வாசிக்கிறாரா என்ன? ஆமா. உன் தகப்பனாருக்கு என்ன வயது? 44. பசாராவ் திடீரென்று வாய்விட்டு சிரித்தான். எதற்காக சிரிக்கிறாய்? யோசித்துப்பார். 44 வயதான மனிதர், பிள்ளைக்குட்டிக்காரர், நாட்டுப்புறத்தில் வயலின் செல்லோ வாசிக்கிறார். பசாராவ் தொடர்ந்து சிரித்தான். தன் ஆசானை அர்காதி எவ்வளவோ உயர்வாக மதித்தாலும் இந்த தடவை புன்னகை கூட செய்யவில்லை. அத்தியாயம் 9 முடிந்தது.